ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வீடு வைக்க போகிறோம். ஸோ வீடு வைக்கிறதுக்காக ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி போர் போட்டிருந்தோம், வீடியோ போட்டிருந்தேன். அப்போது அந்த பிளாட்டெல்லாம் கிளியர் பண்ணியிருந்தேன். அப்போ நான் அந்த வீடியோவில் பிளாட்டை தனியாக காமிச்சிருப்பேன். நம்ம வீட்டு தோட்டம் மொத்தமாக போச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பர்பஸுக்காக எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வீடு வைக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ இன்றைக்கி வீடு வைக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம தறி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான பூஜை ஏற்பாடுகள் எல்லாம் தான் நடந்துகிட்ருக்குது. பிள்ளையாருக்கு படுக்கை போட்டு வச்சுருக்குது. ஃபஸ்ட்டு அந்த நிறநாளியில் நெல், அப்புறமா அவல் பொரி, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிட்ருக்காங்க, பழம் எல்லாம். ஸோ ரொம்ப மழை, ஆனால் இப்போ கொஞ்சம் மழை இல்லாதது மாதிரி இருக்குது. அடுத்து திருப்பியும் மழை வந்துச்சு, பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்செல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இங்கே இப்போ மழை வந்தாச்சு. ஸோ மழை நனையாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறமா விளக்குக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி வச்சு நான் இனி திரி போட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றணும். மழையை பாருங்கள் எப்படி பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறமா இது என்ன நாள் நடக்குதுன்னா, சூரசம்காரம் முடிஞ்ச மறுநாள் தான் நடக்குது, முருகருக்கு திருக்கல்யாணம் அன்னைக்கு. ஸோ கடவுளுக்கு அந்த சூரனை கொன்னதுக்கு அப்புறமா அடுத்த நாள் அவர் திருக்கல்யாண நாள் இந்த டே எனக்கு கிடச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். அக்டோபர் 28 தான் நாங்கள் இதை தறி வைக்கிறோம். ஸோ மழையில் நான் நனைஞ்சாச்சு. இனி தீபத்தை ஏற்ற சொன்னாங்க. ஒரு வழியாக நம்ம வீடு வைக்கிறதுக்காக இது விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ இந்த தறி வைக்கிறதுக்கு அந்த குச்சியெல்லாம் மஞ்சளெல்லாம் தடவி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது இந்த வாஸ்து கல்லுன்னு ஒன்று தறி வைக்கும்போது வைக்கக்கூடியதாம்மா. ஓம் போட்டு இருக்குது. அதுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறாங்க. இப்போ அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை அடிக்க சொல்லாங்க எல்லாரையும். இந்த மழையில் இந்த வீடியோ ஒழுங்காக கவர் பண்ணவே முடியலை, எல்லோரும் பண்ணுறது எல்லாமும். அதுக்கப்புறமா இது இந்த கோயிலேருந்து கொண்டு வந்த பிரசாதம் இதெல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. எடுத்து கொடுத்தாங்க, இந்த கொண்டு போய் வச்சேன். இது பிள்ளையார் படுக்கை போட்டப்போ லைட்டாக மழைச்சாரல் கரெக்டாக இந்த எல்லா ஃபங்க்ஷனும் முடிய வரைக்கும் மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை இல்லை. அது ரொம்ப ஒரு இதாக இருந்தது, கடவுளோட ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இதை எல்லாரும் தொட்டு இது பண்ணி வச்சாங்க. எங்கள் மாமா இந்த பக்கம் விளக்கு நனையாமல் இருக்கிறதுக்காக கொடை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அடுத்ததாக வந்தாங்க.
அதுக்கப்புறம் அதில் வச்சுருந்த காயின் எடுத்து வெத்தலையில் மடித்து உள்ளே வச்சாங்க. ஆல்ரெடி நவரத்தின கல், அப்புறமா வந்து சின்னதாக கோல்டு, சின்னதாக சில்வர் காயின், இதெல்லாத்தையும் அதில் ஏதோ சாத்திரமா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படி வச்சாங்க. அப்புறமா இதை வந்து நல்லா அடித்து மண் மட்டத்துக்கு நல்லா இது பண்ணி விடுவாங்க. அடுத்தது மேலே மண் போட்டு விடுறாங்க. அடுத்த கோயிலேருந்து கொண்டு வச்ச பூ, ஆரம், இது 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 இன்னொரு மாமா, இது என்னோடய மாமனாரோட கூட பிறந்த தம்பி ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து வேறு இருக்கிறது எல்லாமே சேர்த்து எல்லாம் உள்ளே வச்சாச்சு. அப்புறமா இது சூரசம்காரத்தப்போ புஷ்பாபிஷேகம் நடந்த பூவு, அப்புறம் மண்டைக்கட்டு கோயிலில் உள்ளது, அப்புறம் ஆழ்வார் சாமி சிவன் சாமி கோயிலில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பிரசாதங்கள் எல்லாத்தையுமே வச்சாச்சு. அப்புறம் முருகரோட வேலில் வச்ச எலுமிச்சம்பழமும் கிடச்சிருந்தது. ஸோ அதையுமே வச்சாச்சு. எல்லாமே அவர் தான். அடுத்தது அதை தண்ணி விடுறாங்க. அப்புறம் இது என்னோடய இன்னொரு குழந்தனார். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தொடங்கும்போது இந்த இடம் எப்படி இருந்துச்சு, மழை பெஞ்சு இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. எண்ணெயை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே மழையிலே நனைஞ்சு தான் இருக்கும். அடுத்ததெல்லாம் பண்ணதெல்லாம் இது எல்லாத்தையும் மாற்றுறாங்க. அடுத்து அந்த கெண்டியிலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டாங்க. அந்த துளசியெல்லாம் வச்சுட்டாங்க. அதில் வச்சுருந்த பூ எல்லாமே எடுத்து அங்கேயே அதுலேயே போட்டுட்டாங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. இதை நீ பொறுமையாக மாற்றலான்னா எல்லாம் முடியாது. விளக்கையும் அமுத்திட்டாங்க. அடுத்ததாக இது என்னோடய குட்டி குழந்தனாஸ். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாக வந்திருந்தாங்க. சின்னவனுக்கு பர்த்டே. ஸோ வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸையும் காமிச்சிட்டு போகலான்னு வந்திருந்தாங்க. நான் கவனிக்கலை. நான் வெளியே ஏதோ போயிருந்தேன். அப்போ அந்த டைமில் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாங்க. மழையாக இருந்ததுனால லேட் ஆகிட்டு, அவங்களுக்கு ஸ்கூலுக்கும் போகணுமா. அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு மத்தியானம் போல் டைமில் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருந்துச்சு. இந்த அளவெல்லாம் அளந்து கயிறு கட்டி மறுநாள் வேலைக்கு வந்து அந்த பில்லர் விட்றதுக்கு, அந்த குழி எடுக்கிறதுக்கு, செட் பண்ணுறதுக்கு அந்த அடையாளம் லைன் போட்டுட்ருந்தாங்க. சுண்ணாம்பு வச்சு மார்க் பண்ணிகிட்ருந்தாங்க.
ஸோ இது இந்த ரீசன்னால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வீடியோவும் போட முடியலை, ப்ராப்பராக சேல்ஸ் வீடியோ கொரியர் போடுறது இந்த மாதிரி இது எதுவுமே பண்ண முடியலை. கொரியர் பண்ணாததுக்கு இன்னும் ரீசனும் இருக்குது. ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்ன ப்ராப்பர் ரீசன் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது அப்படிங்கிறத ஹாப்பியாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டாட்டா பாய்.